நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு வருகிறது ஒன்றிய அரசின் அதிகாரிகள் குழு. ஒன்றிய அரசின் உணவுத்துறை கீழுள்ள சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் 2 உதவி இயக்குநர்கள் 2 அலுவலர்கள் குழு தற்போது தமிழகம் வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், விவரங்கள். டெல்டா மாவட்டங்களில் அந்த பருவம் தவறி கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கனமழை அறுவடை செய்யும் நெல் பயிர்கள் அதிக அளவு ஈரப்பதத்திலும் உள்ளதாலும் வானம் மேகமூட்டத்துடனும் தொடர்ந்து பனிப்பொழிவுடனும் உள்ளதாலும் விவசாயிகள் நெல்லினை உலர வைக்க சிரமப்படுவதால் தமிழ்நாடு அரசானது ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று எழுதியிருந்தது. அதன்படி விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் தற்போது 17% ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை தளர்வு செய்து 22% ஈரப்பதம் வரை நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி கோரி ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசின் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் இந்த கடிதத்தை ஏற்று ஒரு ஒன்றிய அரசு குழுவை ஒன்றிய அரசானது அனுப்ப உள்ளது. அதன்படி ஒன்றிய அரசின் அந்த உணவு பாதுகாப்பு துறையின் கீழ் ஸ்டோரேஜ் அண்ட் ரிசர்ச் டிவிஷன் என்ற பிரிவில் உள்ள 2 உதவி இயக்குநர்கள் மற்றும் 2 தொழில்நுட்ப அலுவலர்கள் கொண்ட குழுவினர் தமிழகம் வர உள்ளனர். அவர்கள் தமிழகம் வந்து அந்த நெல்மணிகளின் அந்த மாதிரியை எடுத்து ஆய்வு செய்து தொடர்பான அறிக்கையை ஒன்றிய அரசிற்கு அனுப்புவார்கள். அந்த அறிக்கையின்படி ஒன்றிய அரசு இது தொடர்பாக ஒரு முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு குழுதான் தற்போது தமிழகத்துக்கு அனுப்பப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசானது கடிதம் எழுதியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.